ஸோ காங்கிரஸ் அப்படின்றது தான் அப்போ இருந்த மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சி வர்றதுக்கு முன்னாடி நிறைய அசோசியேஷன் இருந்திருக்கு. அப்படிதான் தமிழ்நாட்டில் 2 அசோசியேஷன் பார்த்துருக்கேன். என்னென்னது? மெட்ராஸ் மகாஜன சபை, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்திருக்குமா? ஆல் ஓவர் இந்தியாவில் அந்தந்த ஏரியாவுக்கு சின்ன சின்ன கட்சிகள் இருந்திருக்குது காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? காங்கிரஸ் உருவானதோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கங்கேயும் சின்ன சின்ன கட்சியா இருந்தா அங்கங்கதான் போராட முடியும். கரெக்டுங்களா? இப்போ வந்து மெட்ராஸ்ல ஒரு கட்சி இருக்குன்னா மெட்ராஸ்ல தான் போராடும், இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மட்டும். ஸோ இப்போ பஞ்சாப்ல ஒரு கட்சி இருக்குன்னா பஞ்சாப்ல இருக்க பிரச்சனைக்கு மட்டும் தான் போராடும். இப்படி தனித்தனியா போராடினா ஈஸியா பிரிட்டிஷ் கவர்மெண்டால ஒடுக்க முடியுமா? ஒடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஈஸியா வந்து ஒடுக்கிடுவாங்க. மெட்ராஸ்ல இது பண்றவங்கள மெட்ராஸ்லயே ஒடுக்கிடுவாங்க, இங்க இது பஞ்சாப்ல போராடுறவங்க பஞ்சாப்ல ஒடுக்கிடுவாங்க. ஒரு பஞ்சாப் பிரச்சனைக்கு நாடு முழுவதும் போராடினா ஒடுக்கிறது கஷ்டம். அப்ப நாடு முழுவதும் தழுவுனா ஒரு கட்சி தேவை. புரியுதுங்களா? காங்கிரஸ்னு ஒண்ணு ஏன் உருவானதுன்ட்டு. ஸோ அந்தந்த ஏரியாவில இருந்தா ஈஸியா ஒடுக்கிடலாம். ஒரு பிரச்சனைக்கு நாடே குரல் கொடுத்தா ஒடுக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் காங்கிரஸ்ன்னு உருவானது. காங்கிரஸ் உருவானது பார்த்தீங்கன்னா செம ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டோரி சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. காங்கிரஸ் இது சாதாரணமாலாம் வரல. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் ஒரு சில கட்சிகள்லாம் இருந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம மெட்ராஸ்ல இருந்தது என்ன கட்சி? மெட்ராஸ் மகாஜன சபை. ஏன்னா 1800 காங்கிரஸ் உருவாக்கம் பார்த்தீங்கன்னா 1885 டிசம்பர் 28 இது காங்கிரஸ் உருவானது. இந்த காலகட்டத்துல நம்ம மெட்ராஸ்ல 1884 என்ன இருந்தது? 1885 மெட்ராஸ் மகாஜன சபை. ஓகேங்களா? அதான் கடைசியா பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம மெட்ராஸ்ல இருந்தது, மெட்ராஸ் மகாஜன சபை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு அசோசியேஷன். அப்பெல்லாம் கட்சி எல்லாம் கிடையாது, அசோசியேஷன் தான். சங்கம், சபை இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மக்களுக்காக உருவாக்கப்பட்டு மெட்ராஸ் மக்களுக்காக போராடின ஒரு சபை. இதே மாதிரி பஞ்சாப்ல, குஜராத்ல, மீரட்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வங்காளத்துல ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொருத்தவங்க இருந்திருப்பாங்க. இவங்க ஒவ்வொருத்தவங்களும் லிங்க் இருக்குமா இருக்காதா? இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க படிக்கிறீங்க, வேற ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிற உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு தெரியும்ல, அது வேற இன்ஸ்டியூட் தான். அந்த இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் வாங்கி பாப்பீங்களா? அந்த இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் வாங்கி பாப்பீங்களா? ஸோ இது லிங்க் இருக்கும்ல. அதே மாதிரிதான் மெட்ராஸ்ல இருந்த இவங்களுக்கு பஞ்சாப்ல லிங்க் இருக்கும், வங்காளத்துல லிங்க் இருக்கும், நிறைய இடத்துல லிங்க் இருக்கும். ஏதோ ஒரு கூட்டம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடுவாங்க. அப்படி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடும் போதுதான் பாத்தீங்கன்னா, நாம ஏன் தனித்தனியா இருக்கணும், ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பா உருவாக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதுவும் நமக்கு வரல, வந்தது யாரு? ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு வந்த ஒரு யோசனை. ஏன்னா இவங்க பல காலகட்டம் ஒன்னா கூடியிருக்காங்க, அப்பெல்லாம் வரவே இல்லை. ஒரு பிரிட்டிஷ்காரன் கூட்டினதுக்கு அப்புறம் தான் ஒன்னா வந்தது. ஸோ அப்படி இவங்க ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டம் கூட எங்க நடந்தது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்திய வரலாறுல விடுதலைக்கு மெட்ராஸ் ஒரு முக்கிய காரணம். ஓகேங்களா? ஸோ முத பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுனதே நம்ம ஆளு தான். ஓகேங்களா? கஜலோ லட்சுமி நரச செட்டி 1852 1852லயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மெட்ராஸ் நடந்த ஒரு கூட்டத்தில் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஒவ்வொரு ஏரியாவில் சின்ன சின்ன சபை இருக்கும், இல்ல சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தால் சபையால்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார கோஆர்டினேஷன் இருக்கும். ஸோ இங்க நடக்குதா அங்க நடக்குதா எல்லாரும் போயிட்டு கலந்துப்பாங்க, எல்லாரும் பேசிப்பாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நிறைய டைம் கூடி இருக்காங்க. அப்பெல்லாம் இவங்களுக்கு ஒரு யோசனை வரல. மெட்ராஸ்ல ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல வந்தப்போ அந்த கூட்டத்துக்கு ஹெட் தலைமை தாங்கின ஒருத்தவர் வந்துட்டு ஒரு யோசனை சொல்றாரு. நீங்க ஏன் வந்துட்டு தனித்தனியா இருக்கீங்க, நீங்க ஒன்னா இருந்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை சொல்றாங்க. அந்த கூட்டம் என்னன்னு பாத்துருவோமா? யாருக்கா தெரியுமா அந்த கூட்டம்? 1884 பிரம்மஞான சபை கூட்டம். பிரம்மஞான சபை அப்படின்னு ஒரு சபை இருக்குது. ஓகேங்களா? இந்த கூட்டம் தான் 1884 சென்னையில ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. ஓகேங்களா? இந்த கூட்டத்துக்கு அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஸோ அப்படி கூப்பிடும் போது மெட்ராஸ்ல நடக்குது. யார் கலந்துப்பாங்க? மெட்ராஸுக்குன்னு இப்ப இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? மெட்ராஸ் மகாஜன சபை. சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆக்சுவலா மெட்ராஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா அது இதுதான். ஓகேங்களா? ஸோ எல்லா கட்சியில இருந்து ஆளை கூப்பிடும் போது நடக்கிறதே எங்க? மெட்ராஸ்ல. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ வெளியில இருந்து ஆள் வந்து சாப்பிட்றது பேட்டர் கிடையாது. இங்க இருக்கிற நீங்க சாப்பிட்றது தான் ஓகே. ஓகேங்களா? உங்களை விட்டுட்டு யாராவது இது பண்ணுவாங்களா? ஸோ வெளியில இருந்து ஆளு கூப்பிட்டு உங்களை எல்லாம் விட்டுட்டு வெளியில இருந்து ஆளு கூப்பிட்டு சாப்பாடு போட்டா அது நல்லா இருக்குமா என்ன?
அதே மாதிரிதான் மெட்ராஸ்ல நடந்த கூட்டத்துக்கு யாரை ஃபர்ஸ்ட் அழைப்பு விடுக்கிறாங்க? மெட்ராஸ் மகாஜன சபையை அழைப்பு விடுக்கிறாங்க. இவங்க வராங்க. இவங்கள மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள், அசோசியேஷன், இந்த சபை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. எந்த கூட்டத்துக்கு? பிரம்மஞான சபையோடைய கூட்டத்துக்கு. ஓகேங்களா? சோ எங்க நடக்குது? சென்னை அடையாறுல நடக்குது. ஓகேங்களா? சென்னையில நடக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்துக்கு எல்லாரும் வராங்க. வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தோடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, எனிஒன்? ஏஓ ஹியூம். ஓகேங்களா? ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். ஓகேங்களா? ஸோ இவர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு. ஸோ இப்போ நீங்க தான் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு சபை, பிரம்மஞான சபையில கூட்டத்துல நீங்க கலந்துக்கிறீங்க. மெட்ராஸ்ல இருக்கவங்க கலந்துக்கிறாங்க. புனேவுல இருக்கவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ குஜராத் எல்லா இடத்துல இருந்து இப்படி கலந்துக்கிறாங்க. இப்போ நான் பேசுறேன். பேசும்போது என்ன சொல்றேன்னா, நீங்கெல்லாம் ஏன் தனித்தனியா இருக்கீங்க? தனித்தனியா இருந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்கள அந்தந்த இடத்துல பிரிட்டிஷ் வந்துட்டு கிரஷ் பண்ணுவாங்க, ஒடுக்கிடுவாங்க. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடினா, அதாவது பஞ்சாப்ல ஒரு பிரச்சனைனா எல்லாரும் போராடணும். ஓகேங்களா? ஸோ இந்தியா முழுக்க போராடணும். அப்பதான் பஞ்சாப் பிரச்சனைக்கு இந்தியாவில் எதிர்ப்பு இருக்குன்ட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அவன் ஒடுக்கிறதுக்கு டைம் ஆகும். உங்க மேல ஒரு மதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை தூவுறாரு. ஜஸ்ட் ஒரு விதை, நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சை முடிச்சுட்டு அவர் போயிடுறாரு. யாரு? ஏஓ ஹியூம் போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாரும் நீங்க உட்காந்து பேசுறீங்க. ஆமா கரெக்ட் தானே, நம்ம ஏன் தனித்தனியா இருக்கணும்? இவ்வளவு நாள் நமக்கு தோணாம போச்சு, இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன கொள்கை இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது அகில இந்திய கட்சி, இந்தியாவுல எல்லா பிரச்சனையும் சேர்த்து தான் இது பண்ணும். மெட்ராஸ்ல ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணா மெட்ராஸ்ல என்ன பிரச்சனையோ அதை மட்டும் தான் இது பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஓகே. இப்போ உங்களே எடுத்துக்கோங்களேன், டெஃப் அண்ட் டம்முக்கு மட்டும் கிளாஸ் வச்சாங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் தான் இது பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு கிளாஸ் வச்சாங்கன்னா மற்றவங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அகில இந்திய லெவல்ல உண்டாக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸுக்கு இந்தியாவில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்ட்டு எல்லா தலைவர்களையும், முக்கியமான தலைவர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஏரியாவில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு ஒரு வரைமுறை பண்ணி 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு காங்கிரஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வந்துட்டு சொல்லிட்டு போறாங்க? 84ல ஸ்டார்ட் பண்ணது. 85 டிசம்பர்ல கடைசியில தான். கிட்டத்தட்ட 1 இயர் எடுத்துக்கிட்டாங்க ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண. இதுதான் இந்தியா முழுக்க தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஓகேங்களா? முதல் கட்சி. ஒரு கட்சின்னு சொல்றதை விட இந்தியாவை எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பேராய கட்சி. அதனாலதான் இது வந்துட்டு காங்கிரஸ் பேராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆல் இண்டியன் காங்கிரஸ். ஓகே. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு புரிஞ்சுதுங்களா? தனித்தனியா போராடுறதை விட ஒன்னா சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இந்த ஆசைக்கு விதை போட்டது யாரு? ஏஓ ஹியூம். ஓகேங்களா? இந்த ஆசை விதை போடுறதுக்கு காரணமா இருந்த கூட்டம் பிரம்மஞான சபை கூட்டம். எங்க நடக்குது? சென்னையில நடக்குது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்தியா முழுக்க ஒரே கட்சி. அப்போ இந்த 84ல ஸ்டார்ட் பண்ண இந்த கட்சி என்ன ஆயிடும்? என்ன ஆகும்? எங்க போய் இணையுது? காங்கிரஸோட இதுதான் நான் போன கிளாஸ்ல சொன்னேன். புரியுதுங்களா? ஸோ இவங்களுக்கு வேலை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நடந்ததே எங்க? மெட்ராஸ்ல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இதுவே கொடுத்தது, அங்கீகாரம் கொடுத்தது. காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், நாங்க எங்களுடைய கொள்கையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்றோம், இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னா நாங்க அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு. ஸோ நம்மளுடைய கொள்கையெல்லாம் நம்ம சொன்னோம், காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட உடனே முதல்ல ஜாயின் ஆனது இந்த மெட்ராஸ் மகாஜன சபை தான். ஸோ மெட்ராஸ் மகாஜன சபையோட ரோலே பாத்தீங்கன்னா காங்கிரஸோட ஜாயின்ட் ஆகிறது தான். ஸோ இப்போ புரிஞ்சுங்களா காங்கிரஸ் ஒன்று எப்படி வந்ததுன்ட்டு? ஸோ இந்த காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்குது. அதுல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நம்ம இனிமேட்டு பார்க்க போறோம். புரியுதுங்களா? காங்கிரஸ்ன்றது ஒரு இந்திய கட்சி. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு காங்கிரஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆயிடுச்சு. இதனுடைய முதல் கூட்டம் அப்படின்றதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரி ஃபேக்கல்ட்டி நடத்துவாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு ஹிண்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் காங்கிரஸை பத்தி. ஓகேங்களா? இதை சொல்லிட்டு போனாதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். அண்ட் இதை சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கட்சி உருவாக்குறதுக்கு ஜஸ்ட் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் நிறைய பிரச்சனை இருந்தது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா நீங்களே நிறைய ப்ராப்ளம்ஸ் கடந்து வந்திருப்பீங்க. உங்கள்கிட்ட நான் இப்படி படிக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்றதுக்காக தான், ஐ மீன் நம்மளை வழி நடத்த ஆள் இல்லைன்னு தான் நீங்க வந்துட்டு செதறி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வழி நடத்தணும் தான் ஏஓ ஹியூமே தவிர இவங்க அதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ஸோ அந்த கஷ்டத்தோட வெளிப்பாடு தான் இவர் சொன்ன உடனே ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணது ஏஓ ஹியூமால மட்டும் கிடையாது.
இவங்க பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு 4 போராட்டங்கள். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதை நான் சொல்றேன், அப்படியே இது பண்ணிக்கோங்க. காங்கிரஸ் உருவாக்குறதுக்கான காரணமா இருந்த சில ரீசன்ஸ், நிறைய ரீசன் இருக்குது, அதுல சில ரீசன் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1875ல இறக்குமதி வரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது என்ன கதை, நான் ஒவ்வொன்றத்துக்கு ஸ்டோரி சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ 1875ல இந்த இந்தியா முழுக்க சந்திச்ச ஒரு கஷ்டமான இதுன்னா இந்த டேக்ஸ், இம்போர்ட் டேக்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேக்ஸ். தெரியுங்களா? ஏற்றுமதி இறக்குமதி வரி. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி, இம்போர்ட்னா இறக்குமதி. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, இங்க நம்ம பருத்தி தயாரிக்கிறோம், கரெக்டுங்களா? அப்ப பிரதான இதே விவசாயம் தான், பருத்தி தயாரிப்பாங்க. பருத்தியை நம்ம ஆளுங்க இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணும்போது, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டாக்ஸ் ஹெவி. ஓகேங்களா? ஸோ அந்த பருத்தியை அவன் எடுத்துட்டு போய் பிரிட்டிஷ்காரன் லண்டன்ல வச்சு ட்ரெஸ்ஸா நெஞ்சு எடுத்துட்டு வருவான். அந்த நெஞ்சு எடுத்து வந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து டாக்ஸ் கம்மி. புரியுதுங்களா? நீ 10 ரூபா கட்டி நீ அங்கே அனுப்புறான், அவன் ரிட்டர்ன் வரும்போது 5 ரூபா தான் கட்டுறான். அவனுக்கு டாக்ஸே கம்மியா இருக்கிறதால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா விலை கம்மியாகுது. இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலால் வரியை, சுங்க வரியை நீக்கிட்டாங்க. ஓகே. 1875ல நம்ம சந்தித்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் டேக்ஸ். அதாவது நம்ம இங்கே பருத்தியை வந்துட்டு ஏற்றுமதி பண்ணும்போது அதிக விலையாகுது, அவன் இறக்குமதி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு இறக்குமதி பண்றான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்க வரி, கலால் வரின்னு சொல்லுவாங்க, அந்த சுங்க வரி, கஸ்டம்ஸ் டேக்ஸ். ஓகேங்களா? சுங்க வரியை, கோல்டுக்கான சுங்க வரியை குறைச்சிருக்காங்க. குறைச்ச உடனே பார்த்தீங்கன்னா கோல்டோட மதிப்பு ரொம்ப கம்மியானது. பாத்தீங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? வரியை குறைச்சா விலை குறையும். புரியுதுங்களா? இப்போ இப்போ அவன் இறக்குமதி பண்ணும்போது அவனுடைய வரி என்னது, கம்மியா அதிகமா? சார் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணும் போது அதிகம் சார், அங்க இருந்து இறக்குமதி பண்ணும் போது அவனுடைய வரி என்னது, கம்மியாகுது. கம்மியான ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன ஆகும், கம்மியாகும். புரியுதுங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதா? அதாவது தங்கத்தோடைய வரி குறைஞ்சதால தங்கத்தோடைய வேல்யூ குறைஞ்சது. அதே மாதிரி அவன் எக்ஸ்போர்ட் பண்ண, அதாவது இம்போர்ட் பண்ற ட்ரெஸ்ஸோடைய வரி குறைஞ்சதால ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ குறைஞ்சது. ஸோ 10 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸை வித்தான்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்கவே நம்ம ஆளுங்க அந்த பருத்தியை வச்சு துணி நெய்றாங்கல்ல, அவங்க 10 ரூபாய்க்கு விற்க முடியுமா? ஸோ அவங்க 20 ரூபான்னு வித்தாங்க. ஸோ யாரோட ட்ரெஸ் இப்போ வாங்குவாங்க நீங்க சொல்லுங்க? ஒரு ஏழை. நம்ம என்னதான் நம்ம தமிழனா இருந்தாலும் நம்ம 20 ரூபா கொடுத்து ட்ரெஸ் வாங்குவோமா? 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ட்ரெஸ் தான் வாங்கி போடுவோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதனால யாருடைய தொழில் பாதிக்கப்படுது? நெசவாளிகளுடைய தொழில் பாதிக்கப்படுது. காரணம் ஜஸ்ட் இந்த வரியை அவன் கம்மி பண்ணதால. ஓகேங்களா? இறக்குமதி வரியை கம்மி பண்ணதால இங்க யாருடைய தொழில் பாதிக்கப்படுதுன்னா நெசவாளர்களுடைய தொழில் பாதிக்கப்படுது. இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நம்ம போராடணும். இதை நம்ம சந்தித்த மிகப்பெரிய போராட்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு ஏரியாவில், எந்த ஏரியான்லாம் தேவையில்ல, காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள் பல. அதுல ஒண்ணு இது. புரிஞ்சுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் என்னது, எக்ஸ்போர்ட் டேக்ஸ். ஓகேங்களா? சாரி, இம்போர்ட் டேக்ஸ். அதாவது இறக்குமதி வரி வந்துட்டு பாத்தீங்கன்னா லோவா இருக்கு. எதுக்கு? பருத்தி துணிக்கு, ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு லோவா இருக்கிறதால அவன் வந்துட்டு கம்மி விலையில ட்ரெஸ்ஸை விற்றான். இங்க நம்ம நெஞ்சு விற்கிற ட்ரெஸ்ஸோடைய விலை அதிகமா இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது, நெசவாளிகள் பாதிக்கப்படுறாங்க. ஓகே, புரியுதுங்களா? சார் நீங்க உள்ளார்ந்து அந்த கதைக்குள்ளார போனா மட்டும்தான் புரியும். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1877ல சொல்றேன் சார். 1875ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு பணி, அதாவது கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே கவர்மெண்டைசேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்டைசேஷன் பண்ணணும். எழுதிக்கோங்க. டு டூ தி கவர்மெண்ட் ஜாப் அட் கவர்மெண்டைசேஷன், அதாவது அரசு பணியை இந்திய மயமாக்கப்படணும். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னுமேட்டுக்கு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறதா இருந்தா எங்க இருந்து தான் எடுக்கணும்? இந்தியாவில இருந்து தான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ நீங்க வந்து லண்டன்ல இருந்து கூட்டு வரது அந்த வேலைலாம் வேணாம். ஸோ கவர்மெண்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம். இது நியாயமான போராட்டமா இல்லையா? ஸோ இதை வந்து போராட்டினாங்க, இதையும் கிரஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டைசேஷன். ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து கவர்மெண்டைசேஷன் பண்ணணும், அதான் அரசு பணியாக்கணும். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ 1878ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டார மொழி பத்திரிகை தடை சட்டம், வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், வட்டார மொழி, ரீஜனல் லாங்குவேஜ் அப்படி எழுதாங்க சார். உங்களுக்கு வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், வெர்னாகுலர் VER, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட். தமிழ்ல வட்டார மொழி பத்திரிகை
சட்டம். ஸோ இது என்ன பண்றாங்கன்னா, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அப்படின்றது ஒன்று ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு இருந்த ஒரே ஆயுதம் ப்ரெஸ். ஓகேங்களா, இதன் மூலியமா தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்க முடியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆக்டை போட்டு நீங்க என்னெல்லாம் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்றீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு வரணும். நான் படிச்சு பார்த்துட்டு இது போடணும்னா போடணும், போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. நீங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை போயிட்டு திட்டி எழுதுறீங்க. அதை அவன் படிச்சு பார்த்துட்டு இதை போடுங்கன்னு சொல்லுவானா, இல்லை போடக்கூடாதுன்னு சொல்லுவானா? இதுக்கு எதுக்கு நான் வந்து ப்ரெஸ்ஸை நடத்திக்கிட்டு, புரியுதுங்களா? ஸோ இது எதுக்கு ப்ரெஸ்ஸை நடத்திக்கிட்டு, இது ப்ரெஸ்ஸை நடத்தாமலே நான் இருக்கலாமே. எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து நீ என்ன சொல்றியோ அதை போடுறதுக்கு அதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு சுதந்திரமே இல்லை. ஸோ இதுக்காக போராடினாங்க, இந்த ஆக்டை மாத்துங்கன்ட்டு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதன் மூலியமா பத்திரிகையில நிறைய வந்துட்டு மாடுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் டேக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை வந்தது. யாரெல்லாம் ப்ரெஸ் வச்சிருக்கீங்களோ டேக்ஸ் டபுள் மடங்கு ஆகுது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து ப்ரெஸ்ஸை மூடிட்டு போற நிலைமை வந்தது. இதுக்காக போராடினாங்க நம்ம மக்கள். ஓகே, புரியுதுங்களா? புரியுதா சார்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகேங்களா, இல்பர்ட் பில். இங்கிலீஷ்ல இல்பர்ட் பில், தமிழ்ல இல்பர்ட் மசோதா. ஸோ இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனி ஒன், இல்பர்ட் பில் அப்படின்னா என்னது? சூப்பர் சார். ஓகே. ஸோ அந்த இல்பர்ட் பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியர்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கே ஆச்சரியமா இருந்தது 1880 காலகட்டத்தில். ஓகேங்களா, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா, ஸோ இங்க இந்தியன் ஜட்ஜும் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லா படிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை, தெரியுங்களா? ஸோ நேரு, வஉசி எல்லாரும் பார்த்தீங்கன்னா லாயராக தான் இருந்தாங்க. சுப்பிரமணிய சிவா எல்லாரும் லாயர். ஸோ லாயர் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அப்போ ஈஸியாக எல்லாரும் படிச்சாங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே தான் போய் படிப்பாங்க? லண்டன். இப்பெல்லாம் நீங்க லண்டன் போகணும்னா எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, அப்பெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கப்பல் ஏறினீங்கன்னா லண்டன். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் என்னது நமக்கு? சென்னை. அப்போ டவுன் எதுன்னு கேட்டால் லண்டன். ஓகேங்களா, எது ஒன்றுனாலும் லண்டனுக்கு போவாங்க. ஸோ அவங்களோட வேலையே அங்கே தான். ஏன்னா நம்மள ரூல் பண்ணவங்க லண்டன். ஸோ லண்டன் போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கமாக வச்சிருக்காங்க. ஸோ சும்மா இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா லண்டன் போகிறேன்னுவான். ஓகேங்களா, ஸோ அப்படி லண்டன் போயிட்டு பாரிஸ்டர் பட்டம் படிச்சுட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்களையும் ஜட்ஜ் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களையும் ஜட்ஜ் ஆகியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, பிரிட்டிஷ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு பிரிட்டிஷ்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1883க்கு முன்னாடி வரைக்கும் ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க. இந்தியன் ஜட்ஜஸ் இருக்காங்க, பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு பிரிட்டிஷ்காரன் தப்பு பண்ணிட்டான், அவனை யார் விசாரிப்பாங்கன்னா பிரிட்டிஷ் ஜட்ஜ் தான் விசாரிப்பாங்க. ஒரு இந்தியன் தப்பு பண்ணா யார் வேணாலும் விசாரிக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ஒரு வெள்ளைக்காரன் தப்பு பண்ணா வெள்ளைக்கார ஜட்ஜ் தான் விசாரிக்கணும். ஓகேங்களா, ஒரு கருப்பினத்தவன் தப்பு பண்ணா எந்த ஜட்ஜ் வேணாலும் விசாரிக்கலாம். இந்த இல்பர்ட் பில் என்ன சொல்லியிருக்குன்னா, வெள்ளைக்காரன் தப்பு பண்ணாலும் கருப்பின ஜட்ஜ், அதாவது இந்தியன் ஜட்ஜ் விசாரிக்கலாம், அவருக்கு நான் பர்மிஷன் தரேன். ஏன்னா கேசஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி கேசஸ் அதிகமா இருக்கிறதால இப்ப கொண்டு வரப்பட்டதான் என்னது? பீப்புள்ஸ் கோர்ட், மக்கள் நீதிமன்றம், லோக் அதாலத். யாருக்கா தெரியுமா? லோக் அதாலத் எதனால கொண்டு வந்திருக்காங்க? கேசஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா, லோக் அதாலத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இங்கிலீஷ்ல பீப்புள்ஸ் கோர்ட். மக்கள் நீதிமன்றம். ஆக்சுவலா இது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்கு பல காலம் ஆகும். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிரிமினல் கேஸை தவிர, ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க, சிவில் கேஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விசாரிக்கிற அதிகாரம் லோக் அதாலத் இருக்கு. இது ஒண்ணும் கிடையாது. சிவில் கேஸ் அதாவது குற்றவியல்னா ரொம்ப கொலை, தண்டனை இதெல்லாம் பண்றது. சிவில் கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா குடும்ப சண்டைகள், விவாகரத்து, லோன் வாங்குறது, பேங்க்ல லோன் வாங்குறது, எஜுகேஷன் லோன், இதெல்லாம் அடங்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சிவில் கேஸ் எல்லாமே எங்க வரும்னா நீங்க லோக் அதாலத்திலே தீர்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 டைம் 4 டைம் அவங்க இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் போடுவாங்க. என்ன இதனுடைய கான்செப்ட்னா சமாதானம் பேசுறது. புரியுதுங்களா? ஜஸ்ட் சமாதானம். என்ன சமாதானம் அப்படின்னா, கூப்பிட்டு வச்சு 2 தரப்பையும் கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், லோன் வாங்கிருக்கீங்க, யாரெல்லாம் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்க? ஓகே, ஸோ இப்போ அவர் கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ல இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் போகும், லோக் அதாலத் மூலியமா நீங்க வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் போவாரு. ஓகேங்களா, ஸோ இவர் போன உடனே பாத்தீங்கன்னா
அங்க ஜட்ஜு உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஜட்ஜ் தான். யாரெல்லாம் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்லாம் கிடையாது. நார்மல் ஒரு ஜட்ஜ் உட்காந்துருப்பாங்க, இன்னொரு வக்கீல் உட்காந்துருப்பாரு, ஒரு சமூக ஆர்வலர் உட்காந்துருப்பாங்க. 3 பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாரு? ஜட்ஜு, ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர். 3 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்ப அவரு போய் இங்க நிப்பாரு. அவருக்கு கடன் கொடுத்த பேங்க்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இங்க நிப்பாங்க. ஸோ இவர் வந்து 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. வட்டி எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 வருது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ பேங்க்காரன் சொல்றான், என்கிட்ட 2 லட்சம் வாங்கியிருக்காரு, வட்டி எல்லாம் சேர்த்து 3.5 வருதுன்றாங்க. உடனே அவர்கிட்ட கேட்பாங்க, தம்பி 3.5 கட்டுறியாப்பா அப்படின்ட்டு. இல்ல சார், என்னால வட்டி எல்லாம் கட்ட முடியாதுன்னு உடனே திரும்ப அவன்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி அந்த தம்பி வட்டி எல்லாம் கட்ட மாட்டேன்றாரு அப்படின்னு உடனே அவங்க அக்ரி பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ அக்ரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார், அசலை மட்டும் கட்ட சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்க. திரும்பவும் இவர்கிட்ட பேசுவாங்க, தம்பி அசலையாவது கட்டுறியாப்பான்ட்டு. இல்ல சார், என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு, அசல்லையும் கொஞ்சம் குறைங்க அப்படின்லாம். திரும்ப பேங்க்காரன்ட்ட கேட்பாங்க, குறைக்கிறீங்களா இல்லையான்னு. குறைச்சா ஓகே, குறைக்காட்டினா நாட் ஓகே. அப்படி குறைச்சாங்கன்னா இவர்கிட்ட கேட்பாங்க, இந்த அமௌண்ட் ஓகேவான்ட்டு. இவர் ஓகேன்னு சொல்றாருன்னா ஓகே, 2 பேத்துக்கும் கை கொடுங்க, கட்டி பிடிங்க, சமாதானம் ஆயிட்டு போயிட்டே இருங்க. ஸோ சிங்க மூவில சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ 2 பேரும் கை கொடுத்துட்டு அந்த இருந்து கிளம்பிடணும். எந்த விதமான இதுவும் கிடையாது, சமரசம். ஸோ இன்கேஸ் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கட்டுறேன்னு இருக்காங்க, அப்போ பேங்க் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 1.5 லட்சத்துக்கு ஓகே இருக்காங்க, 50,000 பேங்க்குக்கு நஷ்டம், எனக்கு இந்த தீர்ப்பு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போக முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா அது சமரசம் பேசப்பட்டது. அது சமரசம் பேசுறது வேலை வெட்டி இல்லாமல உட்காந்து சமரசம் பேசுறாங்க. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நீ திரும்பவும் வந்துட்டு கேஸ் போறேன்னா முடியாது. இதுதான் இந்த லோக் அதாலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த லோக் அதாலத்தை எதிர்த்து நீ எங்க கூட மேல்முறையீடு பண்ண முடியாது. ஒன்ஸ் இதுல தீர்ப்பாயிடுச்சுன்னா தீர்ப்பு தான். நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக முடியாது, ஹை கோர்ட்டுக்கும் போக, எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. ஸோ இது பீப்புள்ஸ் கோர்ட். ஓகேங்களா? ஸோ இது எதனால கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வழக்குகள் அதிகமா இருக்கு. ஒரே நாள்ல 1 லட்சம் வழக்கெல்லாம் தீர்த்துருவாங்க. ஓகேங்களா? அந்த 1 லட்சம் வழக்கு தீர்க்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு பாருங்க. வாய்தான்னு போட்டு நிறைய இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. லோக் அதாலத் மூலமா ஒரே நாள்ல பல லட்சம் வழக்குகள் தீர்த்திருப்பாங்க. ஒரு ஏரியாவில் 1 லட்சம் வழக்கு. ஸோ இந்த மாதிரி. புரியல சார். ரெகுலர்னா அது ரெகுலரா இது பண்ண முடியாது சார். ஒரு வருஷத்துல 2-3 டைம் இது பண்ணுவாங்க. தேங்கி கிடக்கிற கேசஸ் எல்லாம் பொறுக்கி அதை தனியா இது பண்ணுவாங்க. ஆமா, கூப்பிடுவாங்க. லெட்டர் உங்க வீட்டுக்கு வரும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதுதான் லோக் அதாலத். இதே மாதிரிதான் அப்ப கேசஸ் அதிகமா இருந்ததால ஸோ வெள்ளை இனத்தை சேர்ந்த ஜட்ஜ் எல்லாம் விசாரிக்கிறது ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, கருப்பின ஜட்ஜஸ், அதாவது இந்தியன் ஜட்ஜஸும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் தான் என்னது? இல்பர்ட் மசோதா, இல்பர்ட் பில். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டருக்கு யாரு எதிர்ப்பு தெரிவிப்பா, யார் ஆதரவு தெரிவிப்பா? நீங்க சொல்லுங்க. ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, வெள்ளை இனத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அவனை விசாரிக்கிறதுக்கு இந்திய ஜட்ஜுக்கு உரிமை உண்டு. இந்த பில்லுக்கு யார் ஆதரவா இருப்பா, யார் எதிரா இருப்பா? இந்தியர்கள் ஆதரவா இருப்பாங்க. யார் எதிரா இருப்பாங்க? பிரிட்டிஷ். அது எப்படி என்ன அவன் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பா இருந்தாங்க. ஸோ இந்த பில்லுக்கு ஆதரவா ஒரு போராட்டம் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்தியன் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான போராட்டங்கள். புரியுதுங்களா? ஓகே, இந்த போராட்டம் தான் இதுக்கு அடுத்த வருஷம் தான் எங்க போய் கலந்துக்கிறாங்க? 1884 பிரம்மஞான சபை கூட்டத்துல போய் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தான் யாரு ஏவோகியும் என்ன பண்றாரு, நீங்கெல்லாம் தனித்தனியா போராடினா அது ஈஸியா ஒடுக்கிடுவாங்க. இப்ப புரியுதுங்களா? இந்த கூட்டம்லாம் இந்த இதெல்லாம் ஏன் ஒடுக்குனாங்கன்ட்டு சார், புரியுதா இல்லையா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல நடந்த ஒரு போராட்டங்கள். இந்த போராட்டத்தெல்லாம் ஈஸியா ஒடுக்கிறதுக்கான காரணம் அந்த ஏரியாவுல அந்த மக்கள் மட்டும்தான் போராடினாங்க. இப்படி ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப வந்து என்ன படிக்கணும்னே தெரியாம நீங்க இருக்கும் போது இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா படிச்சிருவீங்களா இல்லையா? சோ அதே மாதிரிதான் எப்படி போராடணும் தெரியாம இருந்த இவங்களுக்கு வழிகாட்டினது யாரு? ஏவோகியம். ஆனா இவங்க ஆல்ரெடி போராடி இருக்காங்க, போராட தெரியாமலாம் கிடையாது. ஓகேங்களா? ஃபுல் கிரெடிட் ஏவோகியம்க்கு எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா எனக்கு வருமா என்ன? நீங்க கஷ்டப்பட்டதால தானே பாஸ் பண்ணீங்க. ஃபுல் கிரெடிட் உங்களுக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இந்த காங்கிரஸ் உருவாக்குறது ஏவோகியம் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஓகேங்களா? அதை ட்ரிகர் பண்ண கடைசி கரெக்டான நேரத்துல ட்ரிகர் பண்ணது. ஓகேங்களா? சோ அந்த கரெக்டான நேரத்தில் ட்ரிகர் பண்ணதால தான் இந்த காங்கிரஸ் உருவானது. இந்த போராட்டங்கள்லாம் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படின்றது எப்படியெல்லாம் உருவாகி இருக்கு, அது உருவாகிறதுக்கான காரணங்கள்லாம் என்ன, ஸோ அது வந்து யார் மூலயமா உருவானது அதெல்லாம் பார்த்துருக்கோம். புரிஞ்சுங்களா இது வரைக்கும்? ஓகேவா? ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று உருவாயிடுச்சு 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு.
ஸோ காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 போராட்டங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே 1 by 1 சொல்லுங்க. 1875 இறக்குமதி வரி எதுக்கு? பருத்தி துணிகளுக்கு. ஓகேங்களா, ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு இறக்குமதி வரி கம்மியா விதிச்சதால ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ வந்துட்டு கம்மியாயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1877ல அரசு வேலை எல்லாமே அரசுக்கு இந்தியாவில் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம். 1878ல வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், வட்டார மொழி பத்திரிகை சட்டம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1883ல இல்பர்ட் பில். அந்த இல்பர்ட் பில் பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்தியர்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் ஜட்ஜ் வந்துட்டு யாரை வேணாலும் விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதிர்த்து போராடின அவங்க ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு காலகட்டம். ஸோ இப்படி போராடி 1884ல பிரம்மஞான சபை கூட்டத்துக்கு போறாங்க. ஓகேங்களா, சொல்லுங்க சார். இது எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. ஆமா சார், இவங்க எல்லாம் ஒன்னா போறாங்க அங்க. இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னா 1884ல பிரம்மஞான சபை கூட்டத்துக்கு போறாங்க. ஸோ ஏதாவது ஒரு வகையில போராட்டத்தை தலைமை தாங்கணும்னு நினைக்கக்கூடாது. போராட்டத்துல கடைசியில கூட உட்காந்துருப்பாங்க, அவங்க எல்லாம் போறாங்க. போனோடனே பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாரு? ஏவோஹிம். ஏவோஹிம் என்ன சொல்றாரு? அங்கங்க போராடினீங்கன்னா உங்களுடைய போராட்டத்தை ஈஸியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிரஷ் பண்ணிடுவாங்க, ஒடுக்கிடுவாங்க. நீங்களாம் ஒன்னா சேர்ந்து போராடினா ஒடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போராட்டத்துல கலந்தவங்க எல்லாத்துக்கும் புரியும்ல, அது நம்ம தனித்தனியா போராடினால்தான் நம்மளை ஈஸியா ஒடுக்கிட்டாங்க. இன்கேஸ் இந்த இல்பர்ட்டுக்கு எல்லாரும் போராடினா ஒடுக்கி இருக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் அங்க உட்காந்து அவங்க முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்சின்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா, ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு உருவாகுது. ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்டான காங்கிரஸ் செஷன் எல்லாம் பார்த்தலாம். இப்போ நான் காங்கிரஸோடைய கதை சொல்றேன். ஓகேங்களா, ஸோ எல்லாம் கேட்க தயாரா? ஓகேவா, சரி, ஓகே. ஸோ இப்போ காங்கிரஸ், ஓகே, ஸோ இப்போ காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது என்னென்னலாம் படிநிலை கடந்து இப்போ இருக்க காங்கிரஸாக வளர்ந்துருக்குன்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும், ஒரு ஸ்டோரி மட்டும் கொடுத்துரு. ஓகேங்களா, ஸோ முதல் கூட்டம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட், அப்போ பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவை 3ஆ பிரிச்சாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே. சரி, ஓகேங்களா, இந்தியா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் பர்மா, நேபாளம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் அப்போ இந்தியா. வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா சார், பங்களாதேஷ், இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்போ இந்தியா. ஓகேங்களா, ஸோ இந்த இந்தியாவை ஃபுல்லா 3ஆ பிரிச்சாங்க. 3 மாகாணம், 3 ப்ராவின்ஸ். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல மாகாணம். அந்த 3 மாகாணத்தோடைய ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ். ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவை எத்தனையா பிரிச்சு ரூல் பண்ணாங்க? 3. கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ், இதுதான் 3 மாகாணங்கள், 3 ப்ராவின்ஸ். ஸோ இந்த 3 மாகாணத்துல தான் எதுவா இருந்தாலும் நடக்கும். ஸோ நம்ம எதிர்க்கணும்னா அந்த 3 மாகாணத்துல தான் எதிர்க்கணுன்றது காங்கிரஸோட தீர்மானம். ஸோ காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒண்ணுதான், இதை வந்து அகில இந்திய கட்சியா கொண்டு போகணும். இந்தியாவில் இருக்க மூளை முடுக்கில் இருக்க ஏழைகளுக்கு கூட, படிக்க தெரியாதவன் கூட காங்கிரஸ்ன்ற வார்த்தையாவது எழுத தெரியணும், காங்கிரஸோடைய கொள்கைகள்லாம் பரப்பணும்ட்டு அவங்க ஒவ்வொரு கிராமமா போக ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, ஸோ எங்களுடைய முதல் கூட்டம் எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நீங்க சொல்லுங்க. பட் உங்களுடைய ஆர்டர் என்ன இருக்கு? கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ். ஓகேங்களா, ஸோ இதான் ஆர்டர், இதான் ப்ராவின்ஸோடைய ஆர்டர். இவங்க ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? ஏன் சொல்லுங்க. வேற லெவல் சார், சூப்பர். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலா கல்கத்தாவில் தான் ஸ்டார்ட் பண்றதா இருந்தது. ஓகேங்களா, கல்கத்தாவில் பூனாவில் ஸ்டார்ட் பண்றதா பிளான். ஸோ பூனாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலரா, பிளேக் 2 நோய் பரவனதால, இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ், தண்ணி மூலயமா பரவக்கூடியது. ஒரு கூட்டம் கூட்டுறோம்னா எல்லாரும் இது பண்றதால கண்டிப்பா வந்துட்டு அது பரவிடும். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? பம்பாய். ஓகேங்களா, பம்பாய், மும்பைன்றது இப்போ, கல்கத்தா, பம்பாய். ஸோ பம்பாய் கொண்டு வராங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கூட்டம் எங்க நடக்கிறதா இருந்தது? கல்கத்தாவில் பூனா நடக்கிறதா இருந்தது. அங்க ஏன் கேன்சல் ஆச்சு? பிளேக், காலரா. ஸோ அதுக்கடுத்து எங்க வருது? பம்பாய்க்கு வருது. ஓகேங்களா, ஸோ பம்பாயில எங்க நடந்தது? சூப்பர், கோகுல்தாஸ் சமஸ்கிருத கல்லூரி அப்படின்ற ஒரு காலேஜ்ல நடக்குது கூட்டம். ஓகேங்களா, ஸோ அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 72. அவங்கள என்ன சொல்றாங்க? பிரேவ் 72, தைரியமான 72 பேர்.
ஓகேங்களா. அதுல தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேரு? 22. ஓகேங்களா. 22 மெம்பர்ஸ். 72ல 22 பேர் தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்கிட்டாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை தான் ஃபர்ஸ்ட் காங்கிரஸோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? சோ அப்ப காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபை தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் எங்க நடக்குன்னா மெட்ராஸ்ல நடந்த கூட்டம் பிரம்மஞான சபை. சோ அதனால கூட்டத்துக்கு நம்ம எல்லாம் போய் ஆகணும்ட்டு பிரம்மஞான சபை உறுப்பினர்கள் இருந்து 22 பேர் போனாங்க. ஓகேங்களா. மொத்தம் கலந்துகிட்டது எத்தனை பேரு? 72. இவங்களை ஏன் நம்ம பிரேவ் 72 தைரியமான 72ன்னு சொல்றோம்னா பிரிட்டிஷை எதிர்த்து இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி 72 பேர் நிக்கிறானா அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? தைரியமானவன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் பிரேவ் 72 அப்படின்னு சொல்றாங்க. அதுல 22 பேர் யாரு? சென்னையை சேர்ந்த தமிழர்கள். புரியுதுங்களா? சோ ஓகே. சோ இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த ஏரியாவுக்கு ஒரு கவர்னர் இருப்பாரா? அந்த கவர்னர் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? கொடுக்கணும். சோ அந்த பர்மிஷன் வந்துட்டு யாரு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா டஃப்ரின் அப்படின்ற ஒருத்தர் கொடுக்குறாரு. டஃப்ரின் நான் எல்லாம் எழுதி போறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் ஞாபகம் ஒரு கவர்னர் கொடுக்குறாரு. ஓகேங்களா. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸோடைய தந்தை யாருன்னு சொல்லுங்க. ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் யாரு விதை போட்டது? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் தான் ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ், காங்கிரஸோடைய தந்தை. காட்ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் யாரு? காட்ஃபாதர் அதாவது காங்கிரஸோட ஞான தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க பாத்தீங்களா. முதல் கூட்டம் எங்க நடந்தது? பம்பாய். அந்த பம்பாயில ஆதரவு கொடுத்தாங்க பாத்தீங்களா ஒரு கவர்னர். ஒரு கவர்னரா இருந்துகிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டுறோம், ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கொடுத்தாருல்ல, அதனால அவரை ப்ரொமோட் பண்ணணும்ல. அவரு தான் பாத்தீங்கன்னா ஞான தந்தை. தமிழ்ல ஞான தந்தை, இங்கிலீஷ்ல காட்ஃபாதர். ஓகேங்களா. ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் யாரு? ஏவோஹியூம். காட்ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் டஃப்ரின். புரியுதுங்களா? ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டம் நடக்குது. 72 பேர் கலந்துட்டாங்க. இதுதான் முதல் கூட்டம். முதல் 4 கூட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. முதல் கூட்டம் எப்ப நடக்குது? 1885 டிசம்பர் 28. இன்னமும் டில் நவ் இப்ப என்ன இயர்? 2024. ஓகேங்களா. 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு டிசம்பர் மந்தோடைய கடைசி வாரம் 28ன்னு கிடையாது, லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர். ஓகேங்களா. காங்கிரஸ் கூட்டம் நடக்குது. அது யாருக்கெல்லாம் தெரியும்? ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும், அடுத்த வருஷமும் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷமும் நடக்கும். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் லாஸ்ட் வாரம், ஓகேங்களா, டிசம்பர் லாஸ்ட் வீக்ல காங்கிரஸோடைய கூட்டம் நடைபெறும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னமும் நடக்குதுன்னா இவ்வளவு கூட்டத்தையும் நம்ம மெமரி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1947க்கு முன்னாடி வரைக்கும் மெமரி பண்ணா போதும். அதுலயும் இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன் மெமரி பண்ணா போதும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ முதல் 4 இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கூட்டம் 85ல, செகண்ட் கூட்டம் அடுத்தது புரியுதுங்களா? 85, 86, 87, 88 இந்த 4 கூட்டமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த 4 கூட்டம் எங்க நடந்தது, இந்த 4 கூட்டத்தோடைய ஹெட் யாரு? புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி வந்தா நம்ம ஐஎன்சி பாக்குறோம், அதாவது யூனிட் 8 பாக்குறோம். யூனிட் 8 என்னன்னா மெட்ராஸ்ல நடந்த காங்கிரஸ் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்ராஸ்ல எத்தனை காங்கிரஸ் செக்ஷன் நடந்திருக்கு? எனிஒன் சொல்லுங்க சார். 7 காங்கிரஸ் செஷன் மெட்ராஸ்ல நடந்திருக்கு. ஓகேங்களா. சோ அது எந்த இயர், யாரு ஹெட், இதை பார்க்கணும். உமன் காங்கிரஸ் செக்ஷன், உமன் ஹெட்டடா இருந்தது காங்கிரஸ் செக்ஷன் எத்தனை? 3. அந்த 3த்தையும் பார்க்கணும். புரியுதுங்களா? என்ன பார்க்கணும்? முதல் 4 தமிழ்நாட்டில் நடந்த 7, அதுக்கப்புறம் உமன்ஸ் ஹெட்டா இருந்த ஒரு 3. ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 14 வந்துருச்சு, 14 காங்கிரஸ் செஷன். ஸோ அடுத்தது என்ன பார்க்கணும்னா காந்தி கலந்துக்கிட்ட ஒரே ஒரு காங்கிரஸ் செஷன், அது 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட 2 காங்கிரஸ் செஷன். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 20 காங்கிரஸ் செஷன் வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, புரியுதா? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதுதான் காங்கிரஸோடைய ஓவர்வியூ. இது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சார் நடத்துவார், இருந்தாலும் நான் ஃபுல்லாகவே நடத்திடுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகேவா? இதை பார்க்கலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஸோ காங்கிரஸ்னா என்னன்னு ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த செக்ஷன் போயிடலாமா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா காங்கிரஸோடைய செஷன்ஸ், காங்கிரஸோடைய கூட்டங்கள் பார்க்க போறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன், அதுக்கடுத்துலாம் தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கடுத்து கூட்டங்கள் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட்டத்தை மட்டும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் எழுதிக்கோங்க. பிளான்ட் அட் புனே எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம். பிளான்ட் அட் புனே பட் எங்க நடந்தது பார்த்தீங்கன்னா பம்பாய். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து காங்கிரஸ் செஷனுடைய ஃபர்ஸ்ட் கூட்டம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கூட்டம் 1885 டிசம்பர் 28. ஸோ இயர்ஸ் மட்டும் தான் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூட்டம்ன்றதால அதுக்கு மட்டும் டேட்டு மந்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டம் எங்க பிளான் பண்ணாங்க? புனேல. பட் எங்க நடந்தது? பம்பாயில. எங்க? கோகுல்தாஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், கோகுல்தாஸ் சமஸ்கிருத கல்லூரி. இந்த பம்பாயோடைய கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா டஃப்ரின். ஓகேங்களா? ஸோ இந்த டஃப்ரின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பம்பாயோடைய ஆளுநர், கவர்னர். ஓகேங்களா? இவர் தான் பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாரு. அதனால இவர் யாருன்னா காட்ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி, ஞான தந்தை. ஐஎன்சியோடைய தந்தை யாரு? ஐஎன்சியோடைய தந்தை ஏஓ ஹியூம். ஓகேங்களா? ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதோடைய ஹெட் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம். ஐஎன்சியோடைய ஞான தந்தை, ஐஎன்சியோடைய ஞான தந்தை யாருன்னா டஃப்ரின். ஐஎன்சியோடைய தந்தை யாருன்னா ஏஓ ஹியூம், ஞான தந்தை டஃப்ரின். புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இவர் ஏன் சொல்றான்னா இவர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு அந்த செஷனுக்கு. ஃபர்ஸ்ட் செஷன்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 72 பேர் கலந்து கொண்டனர், பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 72 பேருக்கு என்ன நிக் நேம்? பிரேவ் 72, தைரியமான 72 பேர். ஓகேங்களா? சோ இந்த 72 பேர்த்துல தமிழர்கள் எத்தனை? 22 பேர் தமிழர்கள். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு தலைமை யாரு? WC பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. நீங்க WC பானர்ஜினே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்துட்டு ஹெட். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் புரிஞ்சுதுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான். முதல் கூட்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்போ நடந்தது? 1885 டிசம்பர் 28. எங்க நடக்கிறதா பிளான் பண்ணாங்க? புனே, கல்கத்தாவில். ஓகேங்களா? கல்கத்தாவில் புனேவில் நடக்கிறதா பிளான் பண்ணாங்க. பட் எங்க நடந்தது? பம்பாய் கோகுல்தாஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ். இங்க ஏன் நடக்கல? காலரா, பிளேக். நான் புனேன்னா என்ன ஞாபகம் வச்சுன்னா பூனை ஞாபகம் வச்சுக்கேன். பூனையால வரக்கூடிய நோய், அதாவது பூனைக்கு எதிரி யாரு? எலி. எலியால வரக்கூடியது பிளேக். ஓகேங்களா? ஸோ அங்க பிளேக், காலரா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புனேவில் காலரா பிளேக் போனதால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாயில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பம்பாயில எந்த காலேஜ்னா கோகுல்தாஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த பம்பாயோட கவர்னர் யாரு? டஃப்ரின். இந்த டஃப்ரின் தான் பர்மிஷன் கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு. அதனால இவருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஞான தந்தை. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐஎன்சியோடைய ஞான தந்தை. ஓகேங்களா? ஸோ ஐஎன்சியோடைய தந்தை யாரு? ஏஓ ஹியூம். காரணம் அவர் தான் அந்த விதை போட்டது. ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியா கொடுத்ததே அவர் தான். அதனால ஏஓ ஹியூம் வந்துட்டு தந்தை. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 72 பேர். அந்த 72 பேர்ல எத்தனை பேர் தமிழர்கள்? 22. அந்த 72 பேரை நம்ம என்ன சொல்லுவோம்? பிரேவ் 72. ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு தலைமை யாரு? WC பானர்ஜி. ஸோ புரிஞ்சுக்கலாம் முதல் செஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் செஷன் தான் பார்க்க போறோம். அதாவது செஷன், இயர், அதுக்கப்புறம் யாரு ஹெட். புரியுதுங்களா? கூட்டம், வருடம், யார் தலைமை, இதை தான் நம்ம பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. முதல் 4 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் நீங்களே சொல்லுங்க. யாரு ஹெட்? WC பானர்ஜி. இப்பதான் பார்த்தோம். எங்க நடந்தது? பம்பாய். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா கல்கத்தாவில் நடக்க வேண்டியதான் எங்க நடந்தது? பம்பாயில. ஸோ இப்போ செகண்ட் செக்ஷன் எங்க நடக்குதுன்னா கல்கத்தாவில். ஸோ செகண்ட் செக்ஷனோட ஹெட் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி.
ஸோ செகண்ட் செக்ஷனுடைய ஹெட் தாதாபாய் நவ்ரோஜி. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா. ஸோ ஆப்வியஸ்லி தேர்ட் செஷன் எங்க நடக்கும் சார்? புரியுதா இல்லையா? கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். சார் எல்லாரும் இங்க கவனிங்க. ஸோ 3 முக்கியமான மாகாணங்கள் என்னென்னது? கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ். ஆர்டரை மறந்துடாதீங்க. கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ். ஆக்சுவலா இது அப்படிதான் வந்திருக்கணும். பட் கல்கத்தாவில் என்ன நடந்தது? பிளாக் காலரா. அதனால எங்க நடந்தது? அதுக்கடுத்து எப்பவும் போல கல்கத்தாவில் நடந்துச்சு. அடுத்து 3வது எங்க நடக்கும்? மெட்ராஸ். ஸோ தேர்ட் செஷனோட ஹெட் பக்ருதீன் தியாப்ஜி. எங்கன்னா மெட்ராஸ். அடுத்து ஃபோர்த் செக்ஷனோட ஹெட் ஜார்ஜ் யூல். எங்க? அலகாபாத். ஜார்ஜ் யூல், YUL. ஓகேங்களா? ஜார்ஜ் யூல். ஸோ இந்த முதல் 4 காங்கிரஸ் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 1885 பம்பாய். யாரு ஹெட்? WC பானர்ஜி. செகண்ட் 1886 தாதாபாய் நவ்ரோஜி, கல்கத்தா. தேர்டு 1887 பக்ருதீன் தியாப்ஜி, மெட்ராஸ். ஃபோர்த்து 1888 ஜார்ஜ் யூல், அலகாபாத். ஸோ இந்த 4 செஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். தமிழ்நாட்டில் நடந்த காங்கிரஸ் செஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் காங்கிரஸ் செஷன் டாபிக் போட்டுக்கோங்க.